அது குதிரையுடைய முகத்துல இருந்துச்சு, குதிரை மாதிரி அதுக்கு கால் இருந்துச்சு, குதிரையுடைய தோற்றத்துல இருந்துச்சுன்னா நீங்க விளையாடக்கூடாது. அளவைத்தான் சொல்றாங்க. 2 பேர் போறதுக்குள்ள அளவுல இருக்கணும். அது அதுக்காக சொல்றாங்க. கழுத அளவுக்கு அது இல்ல, சைஸுக்கு தான் வருது, வடிவத்துக்கு இல்ல. இந்த வடிவமே குதிரை மாதிரி நீங்க விளைவிக்க கூடாது. மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு வாகனம் கொண்டு வரப்படுகிறது. அந்த சைஸ் தான் அதை மேலே கீழே அதுதான் சொல்றாங்க. குதிரையை போலன்னு அந்த ஹதீஸ்ல வரவே இல்லை. எப்படி வருதுன்னா தூனல் பகுலி ஒசோக்கல் ஹிமாரி, பகுலுக்கு கீழே, பகுல்னா கோவேர் கழுத, கோவேர் கழுதையை விட அடுத்த சைஸ். கோவேர் கழுதைங்கிறது குதிரை சைஸுக்கு இருக்குங்களேன். நம்ம புரிஞ்சுக்கிறது கோவேர் கழுதை நம்ம பார்த்திருக்க மாட்டோம்ல, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வேணா குதிரை கழுதுன்னு வச்சுக்கிறோங்களேன். கழுதையை விட கொஞ்சம் பெருசு, குதிரையை விட கொஞ்சம் பெருசு. இந்த அளவுல குதிரை அளவுக்கு பெருசாவும் நினைச்சுக்கிறாதீங்க, கழுத அளவுக்கு சின்னதாவும் நினைச்சுக்கிறாதீங்க. ரெண்டுக்கு மத்தியில உள்ள ஒரு சைஸ்ல நம்ம நாட்டு குதிரையை வச்சுக்கலாம். இந்த வண்டி ஓட்டுறாங்க இல்ல, இதெல்லாம் வச்சு, இது குதிரை சைஸே கிடையாது. இந்த வண்டி ஓட்டுறாங்க இல்ல, குதிரை வண்டி ஓட்டுறாங்க இல்லங்க, இது குதிரை வண்டி குதிரையா, இது குதிரை சைஸே கிடையாது. இந்த சைஸை வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கழுதை கொஞ்சம் மேல இருக்கு, குதிரை கொஞ்சம் கீழே இருக்கு. நம்ம நாட்டு இந்தியா குதிரைன்னு வச்சுக்கலாம், மெட்ராஸ் குதிரை, அந்த வண்டி ஓட்டுற குதிரை, அந்த சைஸ் தான். இந்த சைஸ்ல வெள்ளை வெளேர் என்று ஒரு வாகனம் கொண்டு வரப்படுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இதுல போய் ஆச்சரியமே படாதீங்க. அல்லாஹ் நினைச்சாண்டா அது இல்லாம கொண்டு போயிருவான், அவன் அப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறான், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு புகாரில வரக்கூடிய இன்னொரு ரிவாயத்தில், இந்த ரிவாயத்தில் அது எப்படி வருதுன்னா, உங்க பார்வை எவ்வளவு தூரத்தில் எட்டும், உங்க பார்வை எவ்வளவு தூரத்தில் எட்டும். ஒரு மனிதனுடைய நல்ல பார்வை இருந்தால் அவன் எவ்வளவு தூரத்துக்கு பார்ப்பான். பார்வை எந்த இடத்துல போய் முடியுதோ அந்த இடத்தில் ஒரு 8 எடுத்து வைக்காது. அவ்வளவு பாஸ்ட், வேகத்தை வளர்க்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த புராக்கை பற்றி வர்ணிக்கும் பொழுது யலவு கத்வஹு இந்த அக்ஸா தரபி, அதனுடைய பார்வை பட்டு முடிகிற ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்பால் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும், 3-5 கிலோமீட்டர் பார்க்க முடியும். ஒரு 8 அவ்வளவு தூரத்துக்கு வைக்கிறது. அதனால வேகமா போக முடியுது. ஒரு 8 அவ்வளவு தூரத்துக்கு வைக்கிறதுன்னா அவள் பாயிற மாதிரி, இந்த புலி சிறுத்தைலாம் பாயமுல அந்த மாதிரி, அந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில வரக்கூடிய இன்னொரு அறிவிப்புல இருக்குது. ஃபஹமில்து அலைஹி, அதன் மீது நான் ஏற்றப்பட்டேன். இப்பதான் ஏற்றப்படுறாங்க, நல்லா வழங்கிருங்க. கொண்டு வரப்பட்டு ஆளை தூக்கி வச்சு ஏற்றப்படுறாங்க. அப்பதான் அந்த வாகனத்தின் மீது நான் ஏற்றப்படுகிறேன். இன்னொரு ரிவாயத்தில் என்ன வருதுன்னா, நானே ஏறினேன், ஏற்றப்பட்டேன்னு வருது, நூல்ல ஏறினேன்னு வருது. ஹத்தா அத்தைத்து பைத்துல் மக்தஸ், பைத்துல் முகத்தஸுக்கு வந்தோம். வந்து இது முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத்து. ஃபரபத்துஹு பில் ஹல்கத்தில்லதி யுர்பத்து பிஹல் அன்பியா, யர்பத்து பிஹல் அன்பியா, நபிமார்கள் எங்கே தங்களுடைய வாகனங்களை எல்லாம் கட்டுவாங்களோ, ஒரு காலத்துல குதிரை கலகம் வச்சிருந்தாங்க, அதுக்குன்னு ஒரு இடம் பைத்துல் முகத்தஸ்ல அப்ப இருந்துச்சு, ஒரு நினைவு சின்னமாக. அந்த இடத்தில் கொண்டு போய் இதை கட்டினேன்னு சொல்லி முஸ்லிம்ல வருது. இதை பற்றி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த காலத்தில் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஒரு சஹாபிட்டையே, கட்டுறதா, எது கட்டணும், அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்து கூட்டிட்டு போயிருந்தா அவனை கட்டி வைக்கணுமா? கட்டுறது என்பது இட்டு கட்டப்பட்ட இடைச்சொல்கள், நம்பாதீங்கன்றாங்க. அது முஸ்லிம்ல வந்தா கூட அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது, கட்டுறதுங்கிறது நம்ப முடியாதுங்க, எது கட்டணும், அல்லாஹ்வுல வசப்படுத்தி கொடுத்துருக்கான், அல்லாஹ் வசப்படுத்தி கொடுக்காத யாரும் மாறினா கட்டிதான் வைக்கணும். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனா வசப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்காக இருக்கும் பொழுது இது எங்கிட்ட ஓடி போயிரும் கட்டுறதுங்கிறது இருக்குது. இது அல்லாஹ் அழைச்சிட்டு போற நோக்கத்துக்கு மாத்தமா இருக்குது. இதை நம்பாதீங்க அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக அஹ்மதுல சரியான ரிவாயத்துல இருக்குது. கட்டினாங்கன்னு சேர்ந்து வருது. அதுல அது சொல்றாங்க, கட்டினாங்கன்னு கேட்கும் பொழுது லிம, இது கட்டணும், எதிர் மின்ஹு, இவரை விட்டு ஓடி போயிருமாமா, அது அபூதர் கேட்கிறாரு, ஓடி போயிருமாமா. இன்னமா சக்கரஹுலஹு ஆலிமுல் கைபி வஷஹாதா, மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லவா இதை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கான். அது ஓடி போயிருந்து கட்டி போடுறதா? கட்டினதை கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டாங்க, விட்டு போனாங்க, பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறார். யாரு? அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு மறுத்திருக்கிறாங்க. அதையும் ஞாபகம். பிறகு சும்ம தகல்துல் மஸ்ஜித, பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டாங்கல்ல, பைத்துல் முகத்தஸ்ல போன உடனே பள்ளிவாசலுக்குள் நுழைந்தேன். நுழைந்து விட்டு சல்லைத்து ஃபீஹி ரக்அத்தைனி, அங்க 2 ரக்காத்துகளை வேற நான் தொழுவேன். அதான் விளங்கினேன், தொழுகை இனிமேதான் கடமையாவது.
2 ரக்காத்துகளை வேற என்ன செஞ்ச தொழுதேன்னு வருது. சல்லைத்து ஃபீஹி ரக்காத்தைனி, 2 ரக்காத்துகளை வேற நான் தொழுதேன். சும்மா ஹரஜித்து, பிறகு நான் வெளியே வந்தேன். ஃபஜானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கொண்டு வந்தார்கள். பி இனாயின் மின் ஹம்ரின் வ இனாயின் மின் லபனின், பால் பாத்திரம் ஒன்றையும் மதுபான பாத்திரம் ஒன்றையும் இடத்துல கொண்டு வந்தார்கள். ஃபக்தர்குல் லபன, நான் பால் பாத்திரத்தையே தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். கால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இஃப்தர்தல் ஃபித்ரா, இயற்கையான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர் என்று சொல்லிவிட்டு, சும்மா அரஜபினா இலசமா, எங்களை வானத்திற்கு என்னை கூட்டி சென்றார்னு சொல்லி அந்த செய்தி ஆரம்பிக்குதுங்க. இதுல 2-3 செய்தி நம்ம வழங்கிக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்து தொழுதேன் என்று சொல்றாங்க. 2 ரக்காத்து தொழுதேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த சம்பவம் முடிகிற கட்டத்துல தான், இதனுடைய கடைசியில தான் அல்லாஹ் எதை கடமையாக்குறான், 5 வேளை தொழுகையை கடமையாக்குறான். இந்த சம்பவத்தினுடைய இறுதியில தான் வரப்போகுது. அப்ப அதுக்கு முந்தி தொழுதார்கள் என்று வேற இங்கே பைத்துல் முகத்தஸ் தொழுதார்கள் வருது. இது நமக்கு ஒரு பெரிய குழப்பத்த மாதிரி தெரியும். குழப்பம் ஒண்ணும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, என்னதான் இத்தனை ரிவாயத்தை நான் சொன்னேன்ல உங்களுக்கு, இது எப்ப நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, மேராஜ் எப்ப நடந்துச்சுன்னா நபியான அந்த வருஷமே நடக்கல. இந்த 10 கருத்துல அப்படி ஒரு கருத்து வரல. நபியாக 2வது வருஷம் நடந்ததாக கருத்து வரல. 3வது வருஷம் இது மேராஜ் நடந்தா வரல. வர்றதெல்லாம் எப்படி வருதுன்னா 6 மாசத்துக்கு முந்தி, 8 மாசத்துக்கு முந்தி, 1 வருஷத்துக்கு முந்தி, 15 மாசத்துக்கு முந்தி, கூடுதல் 5 வருஷத்துக்கு முந்தி. 5 வருஷத்துக்கு முந்தி தான் வருதே தவிர, அப்ப அதுக்கு முந்தி 8 வருஷம் ஓடி இருக்கு. அதாவது எப்படித்தான் இருந்தாலும் 10 அபிப்பிராயங்கள் வருது. இந்த 10 அபிப்பிராயங்கள்லயே கூடுதலான கருத்து எது? 5 வருஷம் என்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு புறப்படுவதற்கு, ஹிஜ்ரத் செய்வதற்கு 5 வருடங்களுக்கு முன்னால் இது நடந்தது என்பதுதான் கூடுதலான எண்ணிக்கை. 3 வருஷம் இருக்கு. கொண்டுவாங்க காலி வருதான். ஆமா, ஞாபகம் சொல்லிக்கிட்டாரு. அப்ப நல்லா கவனிங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு ஒரு கருத்து, 3 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம், 15 மாசம், 17 மாசம், 18 மாசம், 8 மாசம், 6 மாசம் வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல நபியா வராங்க. 41 இது நடக்கல, நடந்ததா ஒருத்தரும் சொல்லல. 42வது வயசுல நடந்ததாக யாரும் சொல்லல. 43வது வயசுல நடந்ததாக யாரும் சொல்லல. 44வது வயசுல நடந்ததாகவும் மேராஜ் நடந்தா எந்த கருத்தும் இல்ல. 45வது வயசுல நடந்ததாகவும் யாரும் சொல்லல. 46ல யாரும் சொல்லல. 47, 48ல தான் ஆரம்பிக்குது. 48 வயசுல நடந்திருக்கலாம் ஒருத்தர் சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு 50 வயசுல நடந்திருக்கலாங்கிறாரு. ஒருத்தர் 51 வயசுல நடந்திருக்கலாங்கிறாரு. ஒருத்தர் 52 வயசுல நடந்திருக்கலாங்கிறாரு. இன்னொருத்தர் 52 வயசுல நடந்திருக்கலாங்கிறாரு. இப்படியாக 48க்கு பிந்தி நடந்ததாக தான் அந்த 10 கருத்துன்னு வருது. யாருமே என்ன செய்யல, நபியான முதல் வருஷமே நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்லல. அப்ப இந்த 8 வருஷ இடைவெளி இருக்குல்ல, அப்ப இந்த 8 வருஷமா ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லையா மக்காவுல இருக்கும் பொழுது? அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுங்கிறாங்களே, 50வது வயசுல நடந்துச்சுங்கிறாங்களே, அப்ப 10 வருஷமா ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லையா? 52வது வயசுல மேராஜ் நடந்துச்சுங்கிறாங்களே, அப்பதானே கடமையாவது. 52க்கு முன்னாடி உள்ள அந்த 12 வருஷ காலமாக ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லையா? தொழுது இருக்கிறார்கள் என்பது நிறைய சான்று கிடைக்குது. இந்த மேராஜ் எப்ப நடந்து நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க அதிகபட்சமா சொல்லப்படக்கூடிய 48 வயசு வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது 50 வச்சுக்கிட்டாலும் சரி, 53 வரைக்கும் எதை வேண்டாலும் வச்சுக்கிறீங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறாங்களான்னா, தொழுது இருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய சான்றல் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, மருமகன் ஆவலப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் தொழுது இருக்கிறத அபூ தாலிப் பாக்குறாரு. அவர்தான், என்னப்பா தொழுது, என்ன விஷயம்? இதான் வணக்கம், இந்த வணக்கத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறாங்கன்னு வருது. ஹதீஜா நாயகி தொழுது இருக்கிறாங்கன்னு வருது. அதுக்கெல்லாம் ஹதீஸ்ல ஆதாரம் கிடைக்குது. ஆனா ஹதீஜா நாயகி ஹிஜ்ரத்துக்கு 3 வருஷம் தான் மூத்தா போறாங்க. ஹதீஜா நாயகி